நல்லா இருங்க. ஏய், என் பொண்ணு எவ்வளவு அழகு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. திருஷ்டி சுத்தி போடணும். ஆண்டி, உங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் திருஷ்டி சுத்தி போடணும். Bye, பிரியா. Happy journey. என்ஜாய் ஹனிமூன். மாப்பிள்ளை சொன்னது உண்மைதான். ஏய் பிரியா, உன் ஏர் டிக்கெட். இது பிரியாவுக்கு இல்ல, என் பிரியமானவளுக்கு. நம்ம செகண்ட் ஹனிமூனுக்கு. Naturals Bridal Services, not just for brides. நடுவர் ஐயா அவர்களுக்கும் அவையோருக்கும் கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயா, சமூகம்னா உங்கள் பார்வையில் என்னன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்தது தான். என்னோட பார்வையிலேயே சமூகம்னா என்னன்னு சொல்கிறது. சமூகம்னா சமம், அனைவரும் சமமாக இருப்பது சமூகம். அப்படிப்பட்ட சமூகம் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு எப்படி இருக்கணும்? இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவதாக சமூகம் இருக்கணும்னு அன்றைக்கி ஒருத்தர் ஆசைப்பட்டார். அவர் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் என்றும் நம்மோடு வாழ்பவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆனால் இன்னைக்கு சூழலில் கனவுகளை உருவாக்கும், கனவுகளை நிறைவேற்றும் சமூகமே கனவாக மாறியிருக்கியா? அதுக்கு முதல் காரணம் வேறுபாடுங்கிற. நன்மை அணியில் இருக்கவங்க என்னமா பேசுகிறா, இன்றைக்கெல்லாம் எங்கேம்மா வேறுபாடு இருக்குது? இளைஞர்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்கம்மா, இங்கே ஜாதி வேறுபாடு மத வேறுபாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஐயா, இளைஞர்களுக்கு இடையில் வேறுபாடு இல்லை, ஆனால் இளைஞர்களுக்கும் சமூகத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்குது. ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன், அதில் பெண்கள் கிளப்புக்கும் பப்புக்கும் போகிறது பண்பாடு கலாச்சார சீரழிவு ஏற்படுது, இது மட்டும் இல்லாமல் பெண்கள் உடல்நிலை பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், பெண்களுக்கு தப்புன்னு சொல்கிற விஷயத்தை ஏன் ஆண்களுக்கு தவறுன்னு சொல்கிறதில்ல? பெண்களுக்கு நஞ்சா இருக்கிறது ஆண்களுக்கு மட்டும் அமுதமாக மாறிடுமா? மாறுமா? பெண்களுக்கு தவறுன்னு சொல்கிற சமூகம் ஆண்களுக்கு ஏன் தவறுன்னு சொல்ல தவறுகிறது? ஐயா, இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் சில விஷயங்கள் திணிக்கப்பட்டிருக்கு. 100% இளைஞர்கள் படிக்கிறாங்கன்னா அதில் 60% இளைஞர்கள் தான் அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறாங்க. பேலன்ஸ் 40% என்ன ஆனாங்க? பிடிச்ச படிப்பை படிக்க முடியாமல் அதில் முக்கால்வாசி பேர் இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க. எது பிடிக்காத படிப்பு இன்ஜினியரிங்கா? பிடிச்சதை படிக்க முடியல, படித்தது பிடிச்சதா இல்லை. ஐயா, ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்கணும், அதுக்கு அஸ்திவாரம் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இளைஞர்களுக்கு பில்டிங்கும் வீக்கு, பேஸ்மெண்ட்டும் வீக்கு. என்னை போன்ற இளைஞர்கள் மனதில் ஒரு விதையை விதைச்சிருக்காங்க, ஜெயிக்கிறவனை தான் இந்த உலகம் கொண்டாடும்ட்டு. ஒருத்தன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பெரிய செலிப்ரிட்டி ஆகிடுறான். அவனை பார்த்து 10வது படிக்கிற மாணவன் அவனும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான்யா. வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு பார்க்குறான். பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. நம்ம பையன் அதையும் ஒரு வீடியோவாக போட்டு வெயிட் பண்ணுறான். 100 எடுக்கிறான்யா. 100ங்கிறது அவன் பெற்ற மதிப்பெண் இல்லை, அதுதான் அவனுக்கு வந்த மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு சமூகம் ஜெயிக்கணும்னு சொல்லி தருது, ஆனால் அது எப்படி ஜெயிக்கணுங்கிறத சொல்லி தருதில்ல. ஐயா, ஒரு மனுஷன் சிங்கத்தை பார்த்து பயப்படலாம், புலியை பார்த்து பயப்படலாம், யானையை பார்த்து பயப்படலாம், குழந்தைங்க டீச்சர்ஸை பார்த்து பயப்படலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமை பார்த்து பயப்படலாம், கல்யாணமான ஆண்கள் மனைவியை பார்த்து கூட பயப்படலாம். அது உண்மைம்மா. ஆனால் ஒரு கேள்வியை பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா? இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அடுத்து என்ன? 10வது முடிச்சாச்சு, அடுத்து என்ன? 12வது முடிச்சாச்சு, அடுத்து என்ன? காலேஜ் முடிச்சாச்சு, அடுத்து என்ன? இளைஞர்களோட கனவுங்கிறது ஒரு நீண்ட தண்டவாளம். அடுத்து என்னங்கிற கேள்வி குறிக்கிறதுனால அங்கேயே நின்றுறாங்க. இதோட ரிசல்ட் எப்படி அமையுதுன்னா, சார்லி சாப்ளின் சண்டை போட்டால் யாராலையும் பார்க்க முடியாது, ப்ரூஸ்லி காமெடி பண்ணால் யாராலையும் கேட்க முடியாது. ஐயா, வேங்கைகளாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் வேடிக்கையாளர்களாக மாறிட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்களோட திங்கிங்கோ வைட் ஆங்கிள், நம்ம சமூகமோ ஒரு ட்ரையாங்கிள். அதனால தான் அவங்களால ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, ஏதோ ஒரு ஆங்கிளில் மாட்டிக்கிறாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் நட்பை தப்பாக பேசிடுவாங்களோன்னு பயந்தவங்க 90s கிட். எவன் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று வச்சுப்பேன், கேர்ள் பெஸ்டி ஒன்று வச்சுப்பேன்னு சொல்கிறவங்க 2K கிட். காலங்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், சிந்தனைகள் மாறலை. இந்த சமுதாயத்துக்கு இளைஞர்கள் மேலே இருக்க சிந்தனைகள் மாறலை. இன்னைக்கு வேலை தேடுறதுங்கிறது முகம் தெரியாத ஒரு ஆளை பேரை மட்டும் வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் தேடுற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு நான் உதாரணம் சொன்னேன்னா, அந்த ஆள் கிடச்சிருவாங்க, ஃபேக் ஐடியா இருக்கலாம்.
ஐயா, என்னோட தாத்தாக்கு 30 வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்று சொந்த வீடு கட்டி சொத்து சுகம் சேர்க்க. எங்கள் அப்பாவுக்கு 45 வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களை பெற்று சொந்த வீடு கட்ட. எனக்கு தெரியல என்னால் 60 வயசுலயாச்சும் சொந்த வீடு கட்ட முடியுமான்ட்டு. ஏன்னா பானிபூரி விற்பவர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. பட்ட படிப்பு படித்த பட்டதாரி எங்களால் மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியல. கைப்பிடி மண் சிலையாகிறதும் சேராகிறதும் அதை உருவாக்குற கலைஞன் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் அவங்கள உருவாக்குறதுக்கு கலைஞனை கேட்கல, அவங்கள உருவாக்குற ஊழியை அவங்க கையில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதான் வாய்ப்பு. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். அதில் 12வது வகுப்பு முடித்த ஒரு இளம்பெண் தூய்மை பணியாளர் பணியெடுத்து செய்கிறாங்க. நிஜ வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்க அந்த வேலையை செய்யும்போது அந்த சமூகம் அவங்களை எவ்வளவோ இழிவுபடுத்தியிருக்கும். ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு இராணுவ வீரன் எப்படி நாட்டை பாதுகாக்கிறானோ அதுபோல் நானும் இந்த நாட்டை பாதுகாக்கிறேன்னு நினச்சி செய்கிறவங்க தான் எங்களை போன்ற இளைஞர்கள். ஐயா, எங்களுக்கு தெரியும் எங்களால் வானம் தாண்ட முடியும், மேகம் தாண்ட முடியாது. ஏன்னா எங்கள் எல்லை கூட அங்கேயே வரையப்பட்டு இருக்கு. இன்னைக்கு சமூகம் இளைஞர்களுக்கு ஒரு கோடிங் போட்டு வச்சிருக்கு, மிஷினுக்கு போடுற மாதிரி. ஒரு பையன் பிறக்கிறான், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கணும், ஃபஸ்ட்டு 3 ரேங்க்கில் தான் எடுக்கணும், 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரணும், 12th ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும், காலேஜில் டிஸ்டிங்ஷன் வரணும், காலேஜ் முடிச்ச 1 வருஷத்தில் 1 லட்ச ரூபாவோட வேலை வரணும், வேலை கிடைச்ச உடனே ப்ரமோஷன் கிடைச்ச 1 வருஷத்தில் கல்யாணம் பண்ண 2 வருஷத்தில் 2 குழந்தைங்க. வந்தான் செத்தா ரிப்பீட்டு, வந்தான் போனா செத்தா ரிப்பீட்டு. சினிமா பார்ப்பீங்க போலையா? இதுல இருந்து ஒருத்தன் தனிச்சு செயல்படணும்னு ஆசைப்பட்டா அவனை பொழைக்க தெரியாதவன் சொல்றாங்க. அவனே பிற்காலத்துல ஜெயிச்சிட்டா எனக்கு அன்னைக்கே தெரியும், அவன் மவன் ஜெயிச்சிருவான், அவன் மவன் ஜெயிச்சிருவான்னு சொல்ற சமூகம் இது. இன்னைக்கு இளைஞர்கள் இந்த சமூகத்தை பார்த்து சில கேள்விகள் கேட்குறாங்க. நீங்க பேசினா செல்ஃப் ரெஸ்பெக்ட், நாங்க பேசினா ஈகோ. நீங்க பேசலினா பிஸி, நாங்க பேசினா அவாய்ட். நீங்க பார்த்தா ஜஸ்ட் சீயிங், நாங்க பார்த்தா ஜொல்லு விடுறோம். நீங்க பேசினா கரெக்டு, நாங்க பேசினா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு வந்தா பிளட்டு, எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இப்படிப்பட்ட சூழலில் இந்த சமூகம் எப்படியா இளைஞர்களுக்கு நன்மையை அமைத்து தர முடியும்? எனவே இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அளிப்பது தீமைகளே என தீர்ப்பு கூறுவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் ஒரு மேடையில் எப்படி பேசுறதுன்னா சுப்ரஜாட்ட கற்றுக்கலாம். யாரையும் கண்டுக்கலை, அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. நீங்கள் பார்த்தா ஜஸ்ட்டு, நாங்கள் பார்த்தா ஜொல்லு. இந்த வார்த்தையெல்லாம் எங்கேருந்துமா எடுக்கிறீங்க? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு தைரியமாக பேசுகிறாங்க பாருங்கள். சமூகம் என்பது சமம், அதான் முக்கியம்ன்றாங்க. எனக்கு தெரியலையா இவ்வளோ காலம்? சமூகம்ன்றது சமம். அது என்ன ஆண் குடித்தா தப்பு இல்லை, பெண் குடித்தா தப்புன்றீங்க? குடி தப்புன்னு சொல்லியா? அதென்ன ஆண், அதென்ன பெண்? பயங்கரமான கோபம், ஆக்ரோஷத்தை எல்லாத்தையும் மைல்டாக பேசுகிறாங்க. அதான் அந்த பொண்ணோட பேச்சில். இப்போ வேர்க்க விறுவிறுக்க பேசுகிறது இல்லை. 40% பேர் பிடிக்காத படிப்பு படிக்கிறானா? 40% இல்லை, 60% பேர் அப்படித்தான் இருக்கான். பாதி பேருக்கு பிடிக்காத படிப்பு, பாதி பேருக்கு பிடிக்காத வாழ்க்கை. நொந்து கிடக்காங்க. நிறைய சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தலைப்பில் இப்படி ஒரு சிந்தனையை கொண்டு வர முடியும் என்று சுப்ரஜாவால் தான் முடிகிறது. ஆச்சரியமாக. இதில் என்ன நெருக்கடி தெரியுமா? இளைஞர்களை பற்றி இளைஞர்கள் மத்தியில் பேசணும். ஏற்கனவே எல்லாமே 40, 50, 55 இருக்கிற ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுன்றது இந்த இளைஞர்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனையா அது. இந்த தலைப்பை மட்டும் சுப்ரஜா அவங்க SNS காலேஜில் பேசியிருக்கட்டும், இந்நேரம் விசில் அடித்து பெரட்டி எடுத்துருப்பாங்க. அதனால் இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுப்ரஜாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்போ ஜெர்க்காகி இருக்கிற ஜெர்லின் என்னதையா இருக்கு? வாங்கய்யா, நன்மைகள். ஆஹா, நெய்னா இப்படி இருக்கணும். எப்படி? ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும். ஆச்சி நெய்ய சாம்பார் சாதம், பருப்பு சாதம், குழம்பு சாதத்துல கலந்து கொடுத்தா ஆனந்தமா சாப்பிடுவாங்க. ஆச்சி நெய்ல செய்தா திகட்டாம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்பொழுது ஆச்சி 500 ml நெய் வாங்கினால் 50 ரூபாய் மதிப்புள்ள அற்புத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியும், 200 ml வாங்கினால் 20 ரூபாய் மதிப்புள்ள அழகிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனும் இலவசம். நெய்னா இப்படி இருக்கணும். ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும்.